நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட வீட்டோட பேக்கிங் தான் பார்க்க போகிறோம். எப்பவுமே நான் உங்களுக்கு வந்து ஃபுட் ரிவ்யூ மட்டும் தான் சொல்லுவோம். ஸோ வீட்டில் செஞ்சது பெருசாக நம்ம போட மாட்டோம். ஸோ வீட்டில் செஞ்சதுமே வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ் போட்டிருப்போம். தென் இன்றைக்கி என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிருந்தேன். ஸோ செம்மையாக வந்திருதுங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பர் பக்காவாக வந்திருந்தது. ஸோ உங்களை பார்க்கும்போதே தெரியும் பயங்கரமாக இருந்தது. ஸோ எனக்கே வந்துட்டு இது நான் தான் செஞ்சேனா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் சுமாராக தான் குக் பண்ணுவேன். ரொம்ப நல்லா குக் பண்ணுவேன்லாம் போய் சொல்ல விரும்பல. சுமாராக தான் குக் பண்ணுவேன். பட் ஆனால் இன்றைக்கி வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு வீடியோவிலே காமிக்கிறேன் பாருங்களேன், பயங்கரமாக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் சரி, லுக் வைஸும் சரி பயங்கரமாக இருந்தது. ஏன்னா வந்து டேஸ்ட் நல்லா இருந்தால் லுக்ஸ் சொதப்போ, லுக்ஸ் நல்லா இருந்தாலும் டேஸ்ட் வந்து கம்மியாகும். ஸோ நான் இந்த டைம் ரெண்டுமே பக்காவாக வந்திருந்தது. ஸோ எனக்கு எப்போவுமே வெஜிடபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் பிரியாணி பொறுத்த வரைக்கும் தயிர் ரைத்தா, நான் வெஜிடபிள் பிரியாணி விட தயிர் ரைத்தா நிறைய சாப்பிடுவேன். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து வெஜ் பிரியாணி சாப்பிடும் போது வந்துட்டு எக் சாப்பிடணும் போல் இருக்கும் சம்டைம்ஸ் வந்துட்டு. ஸோ எனக்கு தயிர் ரைத்தா, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எக் வேணும்னால அவங்களுக்கு எக் செஞ்சுருந்தேன். ஸோ தயிர் ரைத்தாவுமே செம்ம சூப்பராக இருந்தது. எப்பவுமே தயிர் செய்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்பீங்க, கரெக்ட் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்தது, அதனால சொல்ல வரேன். என் எக்கில் வந்து பெருங்காயம் நிறைய போட்டு செஞ்சிருந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம் கேஸ்ட்ரிக் ஆகும் உள்ளே இருக்கிறது சாப்பிடும் போது. ஸோ அதனால் வந்துட்டு எக் செஞ்சிடணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸுமே பேக் பண்ணியிருந்தோம். எப்போயுமே மோர் இல்லைனா வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறது வந்து வழக்கம். ஸோ வந்துட்டு ஸ்நாக்ஸுமே பேக் பண்ணி வச்சுருந்தேன். ஸ்நாக்ஸில் வந்து ஹெல்த்தி சாட்டும் இருந்தது, தென் வந்துட்டு அன்ஹெல்த்தியாகவும் இருந்தது. ஸோ சால்ட் பிஸ்கட் மிக்சஸ் இல்லை அன்ஹெல்த்தியாக இருந்தது. ஹெல்த்தி சாட் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த பீனட் சிக்கி, கடலப்பருப்பி, எள்ளு உருண்டை இதெல்லாம் வச்சுருந்தோம். ஸோ மார்னிங் ஆஃப்டர்நூன் நிறைய செஞ்சதுனால மார்னிங் ரொம்ப சிம்பிள் தான். மில்க் பிரெட் எப்பவுமே வீட் பிரெட் தான் சாப்பிடுவோம். ஸோ மில்க் பிரெட் வீட் பிரெட் இல்லை, மில்க் பிரெட் வித் ஜாம் தான் சாப்பிட்ருந்தோம். தென் இதாங்க நான் சொன்ன ஸ்நாக்ஸ். ஸோ டாட்டா பாய் பாய். திருப்பி நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். சப்போர்ட்டர்ஸ் மக்களே, தென் தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். டாட்டா பாய் பாய். நாளைக்கு நான் உங்களை திருப்பி சந்திக்கிறேன்.